தெளிந்து பார் சீஷவர்க்கம் அறிந்து சேரு, புறமான கல்லுண்டு கவட்டு மாண்பர், ஒளிந்து பார்த்தவன் மனதை 100 தரம் சோதி, உள்ளன்பும் அவன் நினைப்பும் உறுதி பாரு, கழிந்து பார் கல்லுடனே கஞ்சா கொண்டால், கண்விதே விழியாமல் கழிவாய்த்தல்லு, குளிந்து பார் குறுநிலையும் அறிவு கண்டால், குணமுடையோன் என்று சொல்லி குறுகுவித்தே. நீ உன்னுடைய யோக சாதன பயிற்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு யார் என்பதை தெளிவாக விசாரித்து அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு முறை இருமுறை அல்ல, 100 முறை உனக்கு குருவாக வரக்கூடியவனை நீ சோதித்துப் பார் என்று குறிப்பிடுகிறார். எதற்காக இத்தனை முறை பரிசோதிக்க சொல்லுகிறார் என்றால், ஒரு முறை பார்த்தவுடனே ஒருவருடைய குணத்தை பற்றி அறிந்து கொண்டு விட முடியாது. நந்தியன் பெருமானுடைய இந்த நூல் சுவடியாக எழுந்த காலம் எப்போது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்திலேயும் கஞ்சா மதுமயக்கம் கொண்டிருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்றைக்கே 100 முறை பரிசோதித்து குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு எத்தனை முறை பரிசோதிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோக சாதனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு முதலிலே தான் உத்தமனாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தான் திருடனாக இருந்து மற்றவனை கள்வன் கள்வன் என்று கூக்குரலிடக்கூடியவர்களை நம்பக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக கிராம பகுதிகளிலே ஒரு வழக்கு சொல் உண்டு. அழ அழச் சொல்கிறவர் வாழச் சொல்வார், சிரிக்க சிரிக்கச் சொல்கிறவர் சீரழியச் சொல்வார் என்று சொல்லுவார்கள். ஒரு குரு தன் சீடனை வருத்தியும் கண்டித்தும் தண்டித்தும் அவனை நேர்வழிப்படுத்துவதற்காக பற்பல விதமாக முயல்கிறார். இந்த குரு மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார். இவர் வேண்டாம், நாம் கொடுக்கும் காசு பணத்தை காணிக்கையை வாங்கி கொண்டு நமக்கு எளிதாக பயிற்சிகளை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் போதும் என்கிற முடிவுக்கு இன்றைய சமுதாய மக்கள் வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது.